Hey all, good morning. Welcome to day 24 of Energy Healing Journey, new game of 2026. இன்னைக்கான எக்ஸசைஸ் வந்து நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் 95% ஆஃப் த பீப்புள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கிராட்டிடியூட் எழுத போகிறோம். நன்றி உணர்வை தெரிவிக்க போகிறோம். அதாவது நன்றி சொல்கிறது அப்படின்றது பொதுவாகவே நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணால் ஏதோ ஒன்று செஞ்சாங்க, இல்லை நமக்கு ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னு வாயிலேருந்து சாதாரணமாகவே நன்றின்றது வந்துடும். ஆனால் நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கிற விஷயம் எது தெரியுங்களா? நம்மளுடைய ஹெல்த்தும் நம்மளுடைய பாடியும் தான். நமக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நமக்கு அதுக்கான சமிக்கைகளை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை காது கொடுத்து கேட்குறதில்ல. அதை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அதனால் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் உடம்புக்கும் நீங்கள் ஒரு 10 நன்றியை தெரிவிக்க போகிறீங்க. அதுவும் எப்படின்னா உணர்வோடு பண்ண போகிறீங்க. நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. உணர்தல் தான் இங்கே எல்லாத்தையும் உருவாக்குது. உண்மையாக நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைய காலம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பை முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் உங்கள் உடம்புல இருக்கிற எந்த பாடி பார்ட் இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் இப்போ எப்படி இருக்குது, உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுது, அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத, ஏற்கனவே நடந்தது அப்படின்றத உணர்ந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணி இந்த கிராட்டிடியூடை எழுதுங்க. எழுதிட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உணர்வு தான். உணர்தலோடு எழுதுங்க. அதுதான் நமக்கு நல்லது.